இப்போ இந்த பொழுதுபோக்கு அம்சங்களை பத்தி சொல்லுங்க மணிகண்டன். கண்டிப்பா சார். இதுல என்டர்டைன்மெண்ட் வந்து நிறைய இருக்கு உங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா CD, MP3, FM, AM, உங்களுக்கு ஆக்சி இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொழுதுபோக்கு அம்சங்களை பத்தி சொன்னீங்க மணிகண்டன். இப்போ வந்து அந்த குளிரூட்டி பத்தி சொல்லி ஆகணும். இப்போ நீங்க மொத்தம் 4 வழிகள் தான் இருக்கு. ஆமா சார். இப்போ பின்புறம் உட்காரவங்க பின்புறம் வந்து ரியர் ஏசி தனியா வரும் சார். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்கவங்களுக்கு 4 ப்ளோயர்ஸ் இருக்கு உங்களுக்கு. பிளஸ் கீழே காலுக்கு வரும். ரியர்ல உட்காரவங்களுக்கு ரியர் ஏசி தனியா வரும். கேபின் வந்து ஈஸிலி சீக்கிரமா உங்களுக்கு கூலிங் ஆயிடும் உங்களுக்கு. அப்புறம் இந்த உட்புற கட்டமைப்பு பொறுத்தவரை இந்த 2 வகையான நிறங்கள்ல கொடுத்திருக்கீங்க. கண்டிப்பா அதை பத்தி சொல்லலாம் சார். இது dual tone இன்டீரியர் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. 2 கலர்ல Black and beige கலர்ல கொடுத்திருக்காங்க. Black இதே beige கலர்ல கொடுத்தா உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். Black கலர்னால உங்களுக்கு டிரைவிங்ல உங்களுக்கு எந்த டிஃபெக்ட்டும் உங்களுக்கு இது பண்ணாது, ரிஃப்ளெக்ட் ஆகாது. பிளஸ் வந்து இங்க ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் ஒன்னு அடிஷனலா உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க சார். இங்க வந்து நீங்க சம் லக்கேஜஸ் நீங்க கேரி பண்ணிக்கலாம். உங்களுடைய சின்ன சின்ன ஐட்டம்ஸ் முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் நீங்க இதல வச்சுக்கலாம். லெக் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸலென்ட்டா இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரண்ட்ல உட்கார்றவங்களுக்கும் சரி, ரியர்ல உட்காரவங்களும் சரி, ஃபுல்லா ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து ஃபுல்லா பின்னாடி தள்ளனா கூட ரியர்ல உட்காரவங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு ரியர் லெக் ஸ்பேஸ் அண்ட் ஃப்ரண்ட் லெக் ஸ்பேஸ். இந்த வெஹிக்கிளோட அட்வான்டேஜ் லெக் ஸ்பேஸ் எக்ஸலென்ட்டா இருக்கும் உங்களுக்கு. அது ரொம்ப முக்கியம் இல்ல? கண்டிப்பா. இதுல முக்கியமா இன்னொரு புதுசா கொண்டு வந்தது வந்து நீங்க பட்டன் ஸ்டார்ட் கொண்டு வந்தது. ஆமா சார். புஷ் ஸ்டார்ட் இதுக்கான கீ அப்படின்றது நீங்க இதானே இந்த கீ தான் சார் வரும் நமக்கு. இத பத்தி சொல்லிடுங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் நமக்கு லாக் அன்லாக் நம்ம யூஸ் பண்ணுவோம். பிளஸ் வந்து பூட்டுக்கு நமக்கு இங்க இருந்தே நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த கீ நீங்க பாக்கெட்ல வச்சிருந்தா மட்டும் போதும். இந்த கேபின்குள்ள இருந்ததுன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், எல்லாமே இந்த ஃபங்க்ஷன் நமக்கு நடக்கும். இந்த கீ வெளில போயிடுச்சுன்னா உங்களால ஸ்டாப் பண்ண முடியாது, ஆன் பண்ண முடியாது. இப்ப நம்ம உட்புறம் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பின்புறம் பத்தி பார்க்க போறோம்ல. கண்டிப்பா. இப்ப இதோட வடிவமைப்பை பத்தி சொல்லுங்க மணிகண்டன். இது வந்து பாத்தீங்கன்னா ஏரோடைனமிக் ஸ்டைல் தான் சார். ரியர்ல இன்டகிரேட்டட் ஸ்பாயிலரா உங்களுக்கு இருக்கும். இது உங்களுக்கு ஸ்டெபிலிட்டிக்காக நம்ம நிறைய வெஹிக்கிள்ல பாத்திருப்போம், அடிஷனலா ஒரு ஸ்பாயிலர் ஒன்னு ஆட் பண்ணிருப்பாங்க. ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா இன்டகிரேட்டடா உங்களுக்கு ஸ்பாயிலர் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டைல் லேம்ப் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பிளஸ் வந்து ரியர்ல உங்களுக்கு சென்சார்ஸ் இருக்கும். பிளஸ் வந்து ரியர் கேமரா நமக்கு இங்க வந்துடும். அங்க உங்களுக்கு ரியர் கேமரா உங்களுக்கு இங்க வந்துடும் உங்களுக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க SVH சிம்பிள்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸ்மார்ட் ஹைபிரிட் வெஹிக்கிள் பை சுசுகின்னு உங்களுக்கு வந்துடும். அதோட முத்திரை அது. ஆமா சார். அப்புறம் இங்க ஒரு டேஞ்சர்ஸ் லைட் நீங்க கொடுத்துருக்கீங்க. ஆமா சார். இது வந்து ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் சொல்லுவோம். இதோட யூசேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரியர்ல இருந்து வரவங்களுக்கு ஈஸி டு ஐடென்டிஃபை. உங்களுக்கு கீழே நீங்க ஸ்டாப் லேம்ப் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஹை மவுண்டட்ல இருக்கிறதுனால ஈஸிலி டு விசிபிள். ரியர்ல இருந்து வரவங்களுக்கு ஓகே வெஹிக்கிள் ஸ்டாப் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ரியர். இங்க பொருள் வைக்கக்கூடிய அறை டிக்கி நீங்க ஓபன் பண்ணும்போது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த லாங் பிரஸ் இந்த கீ பண்ணீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கலா இட் வில் ஓபன் உங்களுக்கு. இதனுடைய பூட் ஸ்பேஸ் கெபாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா 510 லிட்டர்ஸ் உங்களுக்கு. 510 லிட்டர் உங்களுக்கு ஸ்பேசஸ். சப்போஸ் நம்ம இங்க ஒரு ஸ்மார்ட் கீ நம்ம யூஸ் பண்றோம். சப்போஸ் நம்ம வெளில போயிட்டு வரும்போது சப்போஸ் மிஸ் ஆயிடுது நம்மளுடைய கீ, உள்ள விழுந்துருச்சு இல்ல நம்ம மறந்த வேகத்துல நம்ம உள்ளரே வச்சிடறோம் அப்படின்னாக்க இந்த பூட்டை நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா இது க்ளோஸ் ஆகாது. இட் வில் ஓபன் அகைன். அந்த சென்சார் அதோட வேலை. சென்சார் உள்ள இருக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகாது. இதே இந்த கீ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்க இது லாக் ஆயிடும். விண்ட்ஷீல்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியர்ல நம்ம டிரைவருக்கு ரியர்ல வியூ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலென்ட்டா தெரியும். அதுக்காக தான் உங்களுக்கு வைட் விண்ட்ஷீல்ட் உங்களுக்கு ரியர் விண்ட்ஷீல்ட் கொடுத்துருக்கோம். பிளஸ் வந்து டிமிஸ்டர் வந்துடும் உங்களுக்கு. சொல்லுங்க. ரியர் டிமிஸ்டர் வந்துடும். இதோட யூசேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாக் ஃபார்ம் ஆகும்போது இந்த லைன்ஸ் எல்லாமே ஹீட் ஆகி உங்களுக்கு இருக்கிற ஃபாக்ஸை உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துரும். சியாஸ் அதோட வந்து முன்பக்கம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஓட்டுநர் இருக்கு, அங்க என்னென்ன விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் பார்த்தோம். இப்போ பின்புறம் வேற பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்து பின்புறம் உட்காந்து பயணிக்கிறவங்க பின் இருக்கைகள் வந்து எந்த அளவுக்கு விசாலமா இருக்கு, எவ்வளவு சுகமா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்ப நம்ம பின்புறமா மறந்து பார்க்கும்போது இன்னொரு விஷயம், ஆரம்பத்தில் ஒரு விஷயம் மணிகண்டன் சொல்லியிருந்தாரு. இங்க உட்காரும்போது கால் வந்து ரொம்ப சும்மா ரொம்ப நீளமா நீட்ட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னால உணர முடியுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இருக்கை அப்படின்றது ரொம்ப அகலமா தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் என்னோட தொடைப்பகுதியும் வந்து பாதி அளவுக்கு வந்து இந்த இருக்கை வந்து ரொம்ப நீளமா கொடுத்துருக்காங்க. இதனால என்ன ஒரு புதுமான ஒரு விஷயம் அப்படின்னா எவ்வளவு தூரம் போனாலும் ரொம்ப சுகமா எந்த ஒரு உடல் சோர்வு இல்லாம நம்மளால நீண்ட தூரம் பயணிக்க முடியும். அப்படிதானே? கண்டிப்பா சார்.
உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ரியர் லெக் ஸ்பேஸ் உங்களுக்கு எக்ஸலண்டா இருக்கும். உங்களுக்கு ரியர்ல இருந்தவங்க ஈஸி டு அக்சஸ் பண்ற மாதிரி அவங்கவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரியர் சீட்ல பேக் பாக்கெட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. பிளஸ் பின்னாடி இருக்க ரியர்ல உட்கார்றவங்களுக்கு உங்களுக்கு ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு. ஸோ ஈஸியா உங்களுக்கு கூல் ஆகும். பிளஸ் வந்து ஆம்ரெஸ்ட் உங்களுக்கு ஒன்று இருக்கும். நீங்க 2 பேர் நீங்க டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு ஆம்ரெஸ்ட். ஆமா சார். இந்த ஆம்ரெஸ்ட் பிளஸ் கப் ஹோல்டர்ஸோட வரும் உங்களுக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு ஒரு கிரிப் ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வயசானவங்க தான் அவங்க இறங்கி ஏறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஒரு லைட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதோட யூஸ் வந்து உங்களுக்கு ரீட் பண்றீங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க மட்டும் உங்களுக்கு இது யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு லைட் கொடுத்துருப்பாங்க. இன்டகிரேட்டட் ஹெட் ரெஸ்ட் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்றாம இல்லாம உங்களுக்கு இன்டகிரேட்டடாவே இருக்கும் உங்களுக்கு. இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அதான் பார்க்கும்போது அப்படி தெரியுது. ஸோ இதுதான் உங்களுக்கு ரியர் சீட்டோட கம்ஃபர்ட்ஸ். இது மாதிரி எங்க இருக்கக்கூடிய அந்த பொருள் வைக்கக்கூடிய இடங்கள் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர்ஸ் வரும் சார். உங்களுக்கு ரியர் பவர் விண்டோ உங்களுக்கு நீங்க வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ரியர்ல உங்களுக்கு இங்க ஒரு சன்சைட் ஒன்று கொடுத்துருப்போம். ஆமா கொடுத்துருக்கீங்க. இதனுடைய யூஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சன்லைட்ல இருந்து உங்களுக்கு இது பண்ணிக்கிறதுக்காக உங்களுக்கு ஹீட் அப்சர்வேஷன் கம்மி பண்றதுக்காக உங்களுக்கு அது நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி. ஆமா சார். சரி, இப்ப நம்ம உட்புறம் எல்லாமே பார்த்தாச்சு. இப்ப அடுத்து நம்ம இதை பத்தி பார்க்க போறோம். நம்ம அதுக்கப்புறம் நம்ம சேஃப்டியை பத்தி நான் சொல்றேன். நான் பாதுகாப்பான விஷயம் கண்டிப்பா வெளியே போய் பேசலாமா? கண்டிப்பா சார். அடுத்து மணிகண்டன் பாதுகாப்பை பத்தி பேச போறாரு. அப்படி என்னென்ன பாதுகாப்பு விஷயங்கள் இந்த சியாஸ்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத கேட்கலாம். விடுதலை வீட்டினில் சாத்தியமான